இங்க அக்கா ஏமா மூலிகை காட்டுக்கு சென்ற மூலிகை தழைகளை பறிச்சு எடுத்து வந்து விட்டாயா? மாமா நானும் மூலிகை காட்டுக்கு தான் சென்றேன். மூலிகை எடுத்து கொண்டு வரலாம் தான் போனேன். ஆனா போகிற வழியில யாருன்னே தெரியல ஏதோ ஒரு ஆடவர் மழைக்கு போட்டு வீசுறதாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல சொல்லிட்டு என்னுடைய கரைதால தண்ணீர் கொடுத்து அவர் உயிரே காப்பாத்துட்ட மாமா. என்ன ஆபத்தில் இருந்த ஒரு ஆடவனுக்கு உயிர் தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்துறாயா? எங்க இருக்கிறார் அவரு? அவர் வெளியே தான் நிக்கிறாரு. அப்படியா? நம்முடைய குடிசை கிட்டன்னு மாமா. சரி மாமா. வீட்டுல எடுத்து போய் சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுல யாரும் கிடையாதா? எங்க வீட்டுல எல்லாருமே உள்ளதா இருக்கிறாங்க. வாங்க போகலாம். என்னென்ன இது கோலமண்ணா? அந்த அண்ணனை மன்னிச்சிடுமா. நீ ஒரு அப்பாவிமா, நீ உத்தமிமா, நீ ஒரு தவறு செய்யாதோமா. தம்பி உண்மையா உன் பேர் மட்டும் உத்தமனடா, நீ நிஜத்துல ஒரு உத்தமடா. ஏனென்றால் என்னென்ன ஆனது உங்களுக்கு? என்ன ஆனது? நாம போட்டுட்டு வந்திருக்கீங்க. திருப்பதி போய் வந்தீங்களா? நீமலாப்பா பாருப்பா, என் வயசு காரிமிதாப்பா அந்த ஊருமா. இந்த நாடு அதாவது அண்ணி கூட சொன்ன பாரு, அவளை அண்ணின்னு கூட சொன்னேன். அவ என் நம்ம நாடெல்லாம் எழுதி வாங்கிக்கினேன். நான் போட்டு அனுப்பிச்சிட்டாமா. அடப்பாவி, அவன் வாங்கிக்கிட்டு வர அப்படி குடுக்கத்துக்குனே புள்ள பொழுது பாவி. அதாவது தம்பி அண்ணா அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னேன், நாடு விட்டு போடான்னு. ஆனா எதிர் வார்த்தை பேசுறாடி. எதுக்காக? அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் சொல்லு பொய் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நாடு போயிட்டுடா. உண்மையாக சொல்லடா, உன்னை உயர்ந்த உள்ளத்தை நான் பாராட்டேன்டா. நான் சொன்னேன் என் முகத்துல முழிக்காதடான்னு சொன்னேன். ஆனா உண்மையா சொல்லடா, உன் முகத்துல முழிக்க தகுதி இல்லாத அண்ணா. அப்படிப்பட்ட பெரிய வார்த்தை சொல்லாதீங்கண்ணா. இந்த தம்பியை மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா. நீ ஒரு அப்பாவிடா, நீ என்னடா தவறு செய்த? நல்ல நேரத்துல வந்து இருந்தா. ஆமா, யார் இவங்க? எங்கடா பாய் உருணுங்க? அந்த முள்ளுல பட்டுட்டாரு. குரு சொல்லுவாரு. இல்லம்மா, நான் நடந்து போயினா மயக்கம் போட கார முள்ள விழுந்துட்டுமா. மாமா யார் அவங்க? எங்கள் இருவருக்கும் மூத்தவராக பிறந்தவர் என்னுடைய அண்ணன், சத்தியபுரி நாட்டின் மன்னன். உன்னுடைய அண்ணனா? பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலி தான். எதுக்கு அண்ணி? ஏன் தெரியுமா, நான் இருவருமே எப்படி ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கிறோமோ அதே போல வேற ஒரு வீட்டுல யாரு அண்ணன் தம்பியா இருக்கிறாங்களோ அவங்கள தான் திருமணம் செய்துக்கணும் என்று எங்க இருவருக்குமே ஒரு நிபந்தனை. அது இப்பதான் நிறைவேற போது பழகுது. இது ஒரு அதிர்ஷ்டசாலியா? ஆமா, நல்ல வேலைக்காரன். இப்ப என்னதான் சொல்ல வராங்க? அவங்க தான் திருமணம் செஞ்சுக்க போறாங்க. என்னுடைய மனைவினா கல்யாணம் பண்ணீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் நானே கல்யாணம் பண்ணிக்கல, நீ ஏடா கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுதான் கொடுத்து உன்ன. கல்யாணம் ஒண்ணு தான் பண்ணல, இது எல்லா வேலையும் செஞ்சுட்டேமா. அதெல்லாம் விடுமா, நான் பண்ண அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆகணும். தாலி கட்டிடு. தாலி கட்டியா? நாடா டே போடாது. ஏனா என்னன்னா ஏ போய் நல்லா இருக்கறாடா. ஏன் இப்ப மட்டும் ஒண்ணுமே கிடையாது. அந்த தாலி குடி பா. அத கூட பேச மாட்டீ. ஆ தாலி அங்க குடுத்து. சரி அண்ணா, இத பாருங்க. அவங்களுடைய அக்காவை திருமணம் செய்துக்கிட்டு தங்கனை திருமணம் செய்துங்க. இருந்தாலும் நம்ம இந்த நிலைக்கு ஆளாக்கி அவங்க இருவரையும் பெரியமா பெரியப்பா இல்லாத பெரியமா எப்படி நடந்து வந்து பாத்தியா? ஹலோ மேடம், ஆல் செண்டா சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்த உடனே என்னம்மா என்ன தாங்க போய் அவ பக்கத்துல நாம அப்படியே ஒரு மாதிரி குளுக்கோஸ் போற மாதிரி. நாங்க தான் நிக்கிற பக்கத்துல.
என் குச்சி டாக்கத்தான் சேர்த்தா உனக்குலாம் இருமா இருமா என்னடா ஒரு அண்ணக்காரனை கை நீட்டி அடிக்கிறியே அடி மாநகர் அன்னைக்கத்த காலை அன்னைக்கத்த அடிச்சு காலை அடி பண்ண என்ன வந்து அடிக்கிறாட்டாங்க சாமாச்சியா பாமா பார்த்தா நல்லவுமே தெரியும் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வரட்டுமா அது மாதிரி எங்கிட்டு வயசு கட்டினோண்டே கொண்ட நானு என்ன வயசு இருந்தா சுடர் விலை தாயினும் தூண்டுகோல் வேணும்னு சொல்றாங்க ஐயோ என் புள்ள தானே ஜென்மத்துக்கு வரைக்கலடா இவ்வளவு சாப்பிட்டோம் அந்த ஜென்மத்துக்கு வரைக்கல பாரு. என்ன சாப்பாடு இதுக்கு முன்னால பொழப்பு உங்களுக்கு பிடிமா இத என்ன அடிக்காது எனக்கு வலிக்கு என்ன அண்ணி தானே நானு அண்ணிடி நானு சிலிக்கன் மேல அடிக்கிறேன் வச்சுக்கிறாங்க சிலிக்கன் உன்னை அதை வச்சுக்க ஆமா இங்க ஏமா அவங்ககிட்ட போய் அடிக்க போற நீ முள்ளால தான் அடிக்கணும் உனக்கு இது அலட்சியா இருக்குதா இப்ப குத்துறதுக்கு முன்ன இப்ப குத்தி போனோன்ற நானு இவன் மனா நம்ம நாட்டுக்கே பேரு இருக்குது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரச்சுங்களா அனுப்பு அழைந்து விட்டார்கள் விருந்த நம்முடைய குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது இப்ப எங்க போன தெரியுமா அண்ணா நம்ம தாய் கிராமம் மத்தையா சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஊர் பொதுமக்களும் தர்மகத்தருக்கு அண்ணாதரப்பா ஆண்டுதோறும் இந்த திருவிழாவை பெருத்தியா செய்யறாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரத்துல போய் இந்த அம்மனை தரிசனம் செய்து விட்டு தான் குங்குமத்தால் பொட்டிட்டு காரியம்மா நீ மறுநாடி வந்திடம்மா இருக்க பொம்பை முரசொலிக்க உரிமை மேலம் தாளலிக்க சித்தாங்க ஆடை கட்டி தாயேனி சீறி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா நீ வந்திடம்மா மலையனூர் அங்காளியே எங்க மாகாளி திருசூலியே மலையனூர் அங்காளியே எங்க மாகாளி திருசூலியே குரு சொல்ல வாடியம்மா எங்க குலபாக்கம் தேவியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே
தலைமை தட்டியா பருமோகல் வச்சு என்ன பண்ணுவா டேய் பல்பத்து பையா டேய் மண்டி வலா அட நாய் முகா டேய் கண்ணடியா இந்த கோயிலுக்கு ஆகு குத்தியா அந்த கண்ணடிக்கு ஆகு கொடுக்கத்தானே செல்லுபுரத்துல வெட்டி போடுறேன் அவளுக்கு தெய்வத்துக்கு போய் அவன் பங்கஸ் வாங்கி விடு பல்பத்து பையா அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியும் ஆயிரம் கற்படைத்தவளையும் அங்காள ஈஸ்வரியும் அம்மா காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி அம்மா இந்த இடத்திலே புத்து மாரியம்மா தாயே எங்களையும் இந்த கிராமத்து மக்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அனைவரையும் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் துன்பத்தை நீக்கி பில்லி சூன்யம் ஏவல் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள் அனைத்து ஒழிப்பேன் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாக இருந்து கொண்டு அனைத்து பக்தர்களையும் இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுடைய பாதத்திலே அனைவருமே பாதத்தை வணங்குகின்றோம். எங்களுக்கு காட்சியை நீங்கள் தான் தர வேண்டும் அம்மா, தர வேண்டும். மகனே, என்னுடைய ஆலயத்தினார் வந்து உங்களையும் எனக்கு வருஷம் தோறும் திருவிழா செய்யும் இந்த ஊர் கிராம மக்களையும் எந்த குறையில்லாமல் கட்டி காப்பாற்றி வருகிறேன் மகனே. அம்மா, இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுடைய அனைத்து சக்திகளோடு இந்த பாமர மக்களுக்கு காட்சியை தர வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாத திருவடிகளை வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அம்மா, கேட்டுக்கொள்கிறோம். அப்படியாகட்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, நாடக ரசிகர்களே, இதுவரையில் எங்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தினால் தங்கமான தங்கச்சி என்னும் நாடக காட்சியோடு நிறைவேறுகிறது. அனுமதிகள் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, இரவெல்லாம் கண்வீழ்ச்சி நாடகம் பார்த்தது போதாது. இதோ காளியம்மாள் முத்துமாரி அம்மன் காளியாக அவதாரம் எடுத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். நீங்க அனைவரும் வந்து அம்மனை வணங்கிவிட்டு தங்களால் என்ற காணிக்கை செலுத்திவிட்டு விபூதி எடுத்து அணுகினால் மலை போல் வரும் நோயெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் அகன்ற தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நாடகம் கொண்டு சும்மா போதே காணி போட்டு பூஜை விட்டு போங்க.